சேசு மரி சூசை துணை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான தோழமைகளே, இந்த காணொளியில் USA நாட்டில் அமைந்துள்ள திரு இருதய ஆண்டவரின் கத்தோலிக்க தேவாலயத்தை குறித்து காண்போம். இத்தேவாலயம் USAவில் நம்பர் 12 டெரஸ் அவென்யூ, ரேச்சல் பார்க், நியூஜெர்சி என்ற முகவரியில் அமைந்துள்ளது. இந்த தேவாலயம் மேவுட் நகரின் எல்லையிலேயே அமைந்துள்ளது. நவீன சிந்தனைகள் மற்றும் உற்சாகமான வழிபாட்டு முறைகளுக்கு இது மிகவும் பெயர் பெற்றது. இந்த தேவாலயம் அதன் கண்ணாடி மணி கோபுர கட்டடக்கலைக்கும் பிரகாசமான வண்ண கண்ணாடிகள் நிறைந்த உள்பகுதிகளுக்கும் பெயர் பெற்றது. திரு இருதய ஆண்டவரின் பெரிய சுரூபம் இருகை விரித்த வண்ணமாய் கண்ணாடி அமைப்பினுள் அழகுற காணப்படுகிறது. இந்த தேவாலயம் எவ்வாறு தொடங்கப்பட்டது என்பதற்கான சுருக்கமான வரலாறு இதோ. 1916ஆம் ஆண்டில் பிரான்சிஸ்கன் ஃப்ரையர்ஸ் சபையை சேர்ந்த ஃபாதர் மாரிஸ் வோல்மர் என்பவர் இந்த பகுதியில் வாழும் உள்ளூர் குடும்பங்களுக்காக ஒரு புதிய கத்தோலிக்க வழிபாட்டு மையத்தை வழிநடத்த நியமிக்கப்பட்டார். ஆரம்பத்தில் இந்த ஆன்மீக குழுவினர் ஒரு பழைய கட்டடத்தில்தான் வழிபாடு செய்து வந்தனர். இன்று நாம் பார்க்கும் நவீன தேவாலய கட்டடம் கட்டுவதற்காக அந்த பழைய கட்டடம் இடிக்கப்பட்டது. அதற்கு முன்பு அங்கு தங்களின் முதல் நற்கருணை பெற்றதை இந்த தேவாலயத்தின் பழைய கால பங்கு மக்கள் இன்றும் நினைவு கூறுகிறார்கள். அதன் பிறகு அந்த இடத்திலேயே இன்று நாம் காணும் அழகான நவீன தேவாலய கட்டடம் கட்டி எழுப்பப்பட்டது. இங்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளில் சமகால பாணி நேரடி இசை, அதாவது கான்டெம்பரரி வர்ஷிப் மியூசிக் இசைக்கப்படுகிறது. இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களை ஈர்க்கும் வகையில் இது மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஞாயிறு காலை 10 மணி திருப்பலியின் போது குழந்தைகளுக்கு புரியும் வகையில் ஆன்மீக கதைகள் மற்றும் போதனைகள் பிரத்யேகமாக நடத்தப்படுகின்றன. மேலும் ஸ்டூடெண்ட் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி, ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் மினிஸ்ட்ரி என்று பல குழுக்கள் சிறப்புற பணியாற்றுகின்றன. ஆலயத்தின் உட்புற தோற்றத்தை பற்றி காண்போம். ஆலயத்தின் உட்புறம் நுழைந்ததும் பலிபீடம் பெலிகான் பறவையின் சிற்பத்துடன் காணப்படுகிறது. பலிபீடத்தின் பின்புறம் ஆண்டவரின் பாடுபட்ட சுரூபம் காணப்படுகிறது. பலிபீடத்தின் வலப்புறம் திவ்ய நற்கருணை பெட்டியும், பெட்டியின் மேலே திராட்சை ரச கிண்ணமும் அப்பமும், கீழே செம்மறி ஆட்டுக்குட்டியும் பொறிக்கப்பட்டுள்ளன. பலிபீடத்தின் இடப்புறம் குழந்தை இயேசுவை தாங்கிய கன்னிமரியின் சுரூபம் மரத்தினால் பொறிக்கப்பட்டுள்ளது. கீழே ஆவே மரியா என பொருள்படும் விதத்தில் AM என்னும் ஆங்கில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. ஆலயத்தின் இருபுறமும் மக்கள் வசதியாக அமைந்து திருப்பலி பூசை மற்றும் ஜெபங்கள் செய்யும் பொருட்டு இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இசை குழுவினருக்கான இடம் மக்கள் இருக்கையை ஒட்டி வலப்புறம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் சுவற்றில் மரத்தடியில் நம் ஆயனாகிய ஆண்டவர் ஆடுகளை அணைத்த வண்ணம் இருப்பது போல சுரூபம் பொறிக்கப்பட்டுள்ளது. பக்கவாட்டில் மாதாவின் சுரூபமும் காணப்படுகிறது. ஆலயத்தின் மையத்தில் ஞானஸ்தான நீர் தொட்டி அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் இருபுறமும் வண்ண வண்ண கண்ணாடி சிற்பங்களில் இறைவனின் முக்கியமான ஓவியங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு திரு இருதய ஆண்டவரின் தேவாலயம் நம் மனதிற்கு அமைதி தருவதாய் அழகுற அமைந்துள்ளது.